அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கான அதிபதி, அதாவது சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடியவர். அதே போல் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானம், அதாவது உங்களுடைய ராசிக்கு மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிரன். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி. சூரியன் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். அதே போல் சுக்கிர பகவான் ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். புதன் புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எல்லா விஷயத்தையும் ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னே சொல்லாங்க. தனக்கு ஒரு விஷயம் கரெக்டு, இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்களையும் செய்யக்கூடிய நபர்கள், பிடிவாத குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. வைராகிய குணமும் பிடிவாத குணமும் கொண்டவர்கள், தனக்கு வேணுங்கிறத எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க. மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எந்த கஷ்டமும் பட்டதே கிடையாதுங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போன நபர்கள். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரியலைங்க. பணம் ரீதியாக பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத தொந்தரவுகள், தொழில் ரீதியாக நிறைய தடைகள், திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள், லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவும் சரியான விதத்தில் மேரேஜ் லெவலில் கொண்டு போகலை, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியே இருந்ததுங்க. எதை பண்ணாலும் விரயமாகுதுங்க, எதை பண்ணாலும் நஷ்டமாகுது, பணத்தை கொண்டு போய் வீணாக ஹாஸ்பிட்டலில் கொட்டுற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேலையை இழக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. வேலை பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை தேர்வு செய்ய முடியல. என்ன பண்ணுறதுங்க, சூழ்நிலைகள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கல. ஏதாவது கிடைச்சா போதும், வேலை கிடைச்சா போதும், அந்த சூழ்நிலையை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிக்காத வேலையை வேறு வழி இல்லாமல் செய்கிற மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது. அந்த வேலையை நிறைய பேர் இழந்துட்டாங்க. தனக்கு பிடிச்ச துறையில் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழல். வேலையில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ரெஷர் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூழலிருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தான் நினச்சபடி ஒரு வேலைக்கு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையை தேர்வு பண்ணுறதுக்கும் அந்த பிடிச்ச துறையில் நம்ம சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில தடைகள் அப்படிங்கிறது, ஒரு தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டங்க. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு நஷ்டப்பட்டு ஓகே அதை ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னும் அதே சூழல், அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியல. அதை நடத்தலாமா வேண்டாமா, இதை விட்டுட்டு வெளியே போயிடலாமா, பேசாமல் எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு சில சூழல் வந்துருச்சு. ஏன்னா அந்த தொழில் என்னால் கரெக்டான விதத்தில் ரன் பண்ண முடியலைங்க. எப்போ என்ன நடக்கும், எப்போ என்ன லாஸ் வரும் அப்படிங்கிற அளவுக்கே சூழ்நிலைகள் ஓடிட்டுருக்கு. இந்த லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகுங்க. அந்த தொழில் இதுவரை இருந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். தொழில் ரீதியாக நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட தொழில் ரீதியாக உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அமையும். ஏன்னா எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காங்க, நான் இன்னும் அதே நிலையில் இருக்கேன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போதுங்க.
அப்போ அதுலேருந்து லாஸ் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகுங்க. அதே நேரத்தில் மற்றவங்க உங்கள் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருந்திருக்கும். அந்த தொழிலை நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மற்றவங்க மேலே, மற்றவங்களோட பார்வை உங்கள் மேலே படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய சில தடைகள், இந்த கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த 3 கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கனால நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த திருமணங்கள் அப்படிங்கிறது கை கூடுங்க. ஸோ அப்போ அலைன்ஸ் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு காரண சூழ்நிலைகள் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கும், நிராகரிச்சிருப்பீங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மாறுங்க. கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமணம் லெவலில் ஒப்புதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்குங்க, தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வீட்டில் சரியாக ஒத்துக்கலைங்க, நாங்கள் எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, இந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீருங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் திருமணமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 5ஆம் பாவகத்திற்கான அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புதன், அந்த புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தை ஏற்படுத்துவாருங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவுடைய பார்வையானது இந்த செவ்வாய் மேலே படும், அதாவது 8ஆம் இடம் விருச்சிக ராசி மேலே படும்பொழுது ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ புத்திர தடை அப்படிங்கிறது உங்களை விட்டாகலாம். இதுவரைக்கும் இதுக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்ததுன்னா என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்குள்ளே தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஏன்னா இவங்களுக்காக கஷ்டப்படுறோம், இப்போ இவங்களையும் நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களா, எங்கே தான் போகிறது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பிரிந்து சென்றவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனவங்க கூட உங்களை தேடி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க, சொந்தமாக இடம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற சில முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் விற்கிற மாதிரி ஒரு சூழல், எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழல், எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இன்றைக்கி என்கிட்ட இருந்த பொருட்கள், நகை நட்டுங்க, வண்டி வாகனங்கள், சொத்து பத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். அதெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது ஒவ்வொரு பொருளாக நீங்கள் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது எதெல்லாம் உங்களை விட்டு போச்சு, வண்டி வாகனமாக இருக்கட்டும், வீடு வாசலாக இருக்கட்டும், ஒரு சொந்த இடமா இருக்கட்டுங்க, சொத்து பத்துக்களாக இருக்கட்டும், நகை நட்டுகளாக இருக்கட்டும், எதெல்லாம் உங்களை விட்டு போச்சு அதெல்லாம் உங்களை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது அதுக்குண்டான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய சூழல், கல்வியில் இது வரைக்கும் இருந்த அந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலங்க. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்து வந்த ஞாபக மறதிகள் அகலும். உயர்கல்வி சென்று படிப்பதற்கான சில யோகங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்போது, கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வீண் விரைய செலவுகள், விபத்துக்களாக இருக்கட்டுங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க, அதனால் அடிபட்டுருச்சு, தொந்தரவு இருக்குது, இதனால் வந்து ரொம்ப பாதிப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, முதல்ல இருந்த மாதிரி என்னால் ஆக்டிவாக இருக்க முடியலைங்க. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, தலைவலி போனால் அடுத்தது வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி, கை கால் வலி வருதுங்கன்னு ஒவ்வொரு விஷயமாக மாற்றி இருந்துட்டு. ஸோ இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கடனால் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேங்க, இந்த கடனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், வீணாக விரயத்தை சந்திச்சிட்டேன், நஷ்டத்தை சந்திச்சிட்டேங்க, அவமானங்களை சந்திச்சிட்டேன். ஸோ இந்த எல்லா விஷயமும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்தது. பணத்தினால இல்லைங்க, இந்த
பணத்தினால் ஏற்பட்ட கடன்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்காக வாங்க ஆரம்பித்தேன், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கினேன், மறுபடியும் அந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல, அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் சொல்லிட்டு கடன் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் வந்து நின்றுச்சு. எதுக்காக வாங்கினேன்னே தெரியலைங்க. ஆனால் இன்றைக்கி கடன் வந்து இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டுருக்கு. ஒரு விஷயத்தை சமாளிக்க அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடமானம் வைக்கிறது, அங்கேருந்து அந்த பணத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்குறதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க. வீணாக வட்டி கட்டிய வாழ்க்கையில் பாதி நாட்களை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழலில் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த கடன் அடைப்பதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய சில முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் நடக்கக்கூடிய திசா புத்திகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டானபடி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.